எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும், ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும், அப்புறம் என்னோடய அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன், போகும்போது பேமெண்ட். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னென்னா, இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போது எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடும், இது ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தியாக சார், முகன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இதுமாதிரி நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம டீம், தெரியல. அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க, சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார், ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம், அப்புறம் இவனே தப்பாக எழுதுவான் பாலா. நான் முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துகிட்டு, ஒரு கிடாயன் கருணை மனு படம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சத்திய சோதனையை எடுத்துகிட்டு, அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு, இப்போது நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்கார்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு 2வது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உதவி இயக்குனர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஹாட்ஸ்டார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கார், அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தார்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோடய கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்கள் சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜு
இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம்? அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பை வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணுன்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன். எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றதே இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். எனக்கு முன்பாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக இதில் என்னென்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனால் மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடாடாடா ஊர்லேயே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு. நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இல்லாத பொருளாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கியா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்தில் ஆரம்பித்து, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கானோம் படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சி கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடையே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பாக நான் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கும் அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோகுமார், நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குனர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி, சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்கிறது முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமாக இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தைய தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார், ஏன்னே அடுத்த படம்னே நம்ம ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்கள் தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன். அண்ணே எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏன்னே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சுருக்கலானே அவங்க இப்போ வச்சுருக்கேன் தம்பி. நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கே தானே போக போகிறோம். என்ன தம்பி இப்படி தான் சொல்கிறீங்க, சுற்றி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்கம்பே. என்ன போனே அருப்புக்கோட்டை நம்மளை விட மாட்டேங்கினே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியாவது தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு பூரா சொல்லியிருக்கேன், யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடித்தா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்றைக்கி கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனால் அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்கண்ணே, நீங்கள் எடுக்கிறதானே உங்கள் கேரக்டர் பார்.
அப்படி ஒரு உரிமையான ஆள். இன்றைக்கி அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறையா டெக்னீஷியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராமல் இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும் இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுரேஷ் சங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுகிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு சிக்கலான டைமில் ஒரு டைம் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர் பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கையான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு வந்து நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நினைக்கிறேன் இருந்துச்சு ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வந்து வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இல்லங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ஏலியன்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த கதையை வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட வந்து பதிவு பண்ணார். அதுவுமே மிக சிறந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது எனக்கு. அந்த இழப்பை வந்து இனி வர எந்த டைரக்டருக்கு நம்ம பண்ணாலும் வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது ஃபீல் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லோரும் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் பாபு சார் கிட்டத்தட்ட வந்து ட்ரீமர்ஸ்லேருந்து அவர் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை அவர் தான் பக்கத்தில் போய் நிப்பாட்டினார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்து மேலே எடிட்டராக நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எல்லா கேட்டகரியும் வந்திருக்கேன். நான் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல, அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து இந்த இடத்த போய் சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதில் ரொம்ப ஓடிட்டு இருந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இதில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003க்கு அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமே நான் எந்த படமும் எதுவுமே பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. ஆனால் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் வில்லேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் கிடச்சிது. அந்த ஃபீல் வந்து முழுக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்தவங்களாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யதார்த்தத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையோட ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் சங்கையை பொறுத்த வரைக்கும் நான் அவர் கதை சொல்கிற எந்த அளவுக்கு சொன்னாரோ அதை தாண்டி தான் எடுத்தார். அதில் வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தூர் ஆகிட்டார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறையா குறிப்பிட்டு சொல்லலாம். இதை ரிலீஸ் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலாக கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணுச்சு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லைன்னா நாங்களே கிடையாது. முதல்ல எங்களுக்காக இந்த இடத்துல நின்று நிறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஹாப்பி யுகாதி. ஃபர்ஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எல்லாம் என்னை பற்றி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் சுரேஷ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் சார் சொல்ல மாதிரி இது சாரோட கரெக்டான ஃபேர்வெல். அண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல மாதிரி யாராவது சாரோட ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணோன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி.
And yeah, Ramesh sir, you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagya sir, thank you so much. Govind sir, thank you so much. Raman sir, thank you. Ramakrishnan sir, Kavita Bharati sir, Kandasamy sir, thank you everybody. Cast and crew ku ஒரு பெரிய thank you சொல்லணும். And especially the ADs and the associate and Arvind, thank you so much. Amarraj sir, சார் சுரேஷ் சார் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லா சாரோட பில்லர் மாதிரி யூ ஹாவ் மேட் த ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் கிணத்துக்கான ஆக்சுவலாக என் முதல் சக்ஸஸ்ஃபுல்லான படம் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் யா வெங்கடேஷ் பிஆர்ஓ, தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் அண்ணா உங்களோட இவெண்ட்ஸ் தேங்க்யூ. அண்ட் யா எல்லாருக்கும் தேங்க்யூ. அம்மா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சீக்கிரமாக வந்தோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஹோப் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ப்ரவுட். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.